இன்று மக்கள் இப்படி ஓட்டு அளித்து விட்டார்களே, இப்படி ஏமாற்றி விட்டார்களே, இப்படி செய்து விட்டார்களே, அவர்களுக்கு ஓட்டு அளித்து விட்டார்கள், இப்படியா ஓட்டு அளிப்பது, ஓட்டு போடுவது என்பது உரிமைதான் என்றாலும் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று இவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? ஐயோ அம்மா என்று கதறுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் முதலில் ஒன்றை செய்திருக்க வேண்டும். இதற்கு எல்லாத்திற்கும் காரணம் மக்கள் அல்ல, இந்த அரசியல் கட்சிக்கு தான். பணம் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள், ஓட்டு போட்டுவிட்டால் தீர்ந்து விட்டது. இனி அவர்கள் அந்த பணத்தை எடுப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் கொடுப்பதில்லை. ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் நிற்கிறார் என்றால் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர் 5 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே, அதுவும் அவர் போகிற போக்கில் கேட்டுக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார். எங்கேயுமே நின்றோ அல்லது கிராமங்களிலோ இல்லை நான் எங்கேயுமே ஒவ்வொரு வீடாக சென்று கேட்பதெல்லாம் இல்லை, போகிற போக்கில் கேட்டு விடுகிறார் ஓட்டு. ஆனால் அந்த ஒற்றை தலைமை இப்பொழுது எப்படி அந்த விஜய் என்கின்ற ஒரு பெயருக்காகத்தான் 108 எம்எல்ஏக்கள் கிடைத்திருக்கிறார்கள். அந்த விஜய் அவர்களின் ஒருவருக்காக மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு மரக்கட்டையை வைத்து இதற்கு வாக்களியுங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட மக்கள் கண்டிப்பாக அந்த மரக்கட்டைக்கே வாக்களித்திருப்பார்கள். இது உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் அரசியல் செய்கின்ற இந்த அரசியல்வாதிகள் மக்கள் பொதுமக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையை வளர்த்து விட்டிருக்க வேண்டும். பணம் கொடுத்திருக்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து வேண்டாம் என்று சொன்னால் கூட விடுவதாக நீங்கள் இல்லை. இலவசத்திலேயே மக்களை வைத்திருந்து எல்லா கட்சிகளையுமே சொல்கிறேன், எல்லா கட்சிகளுமே இந்த நொந்து வெந்து சாகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆமாம், தன்வினை தன்னை சுடும். நீங்கள் செய்த தவறு சுவற்றில் அடித்த பந்து போல் உங்களை நோக்கியே வந்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவை கொடுத்திருக்க வேண்டும், அவர்கள் கொடுக்கவில்லை. இப்படித்தான் நடக்கும். ஒருவருக்கு ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கும் முன்பு அந்த வேட்பாளர் யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் நமக்கு சரிப்பட்டு வருவாரா என்றெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். தவறானவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல மாட்டார்கள்? ஏனென்றால் இவர்களே தவறு செய்பவர்கள் தான். அதனால் தவறு செய்பவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று இவர்களாலும் சொல்ல முடியாது. கனிம வளங்களை சுரண்டுவது, தவறு செய்பவர்களுக்கு துணை போவது, கூடவே குண்டாசுகளை வைத்துக் கொள்வது போன்ற தவறுகளோடு தான் இவர்களே இருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இது. நல்ல ஆட்சி மலர வேண்டும். இது தமிழக மக்களின் ஒரு ஏக்கம். எவ்வளவோ வருடங்களுக்கு பிறகு இன்று இப்படி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். விஜய் வாழ்க.